ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்க்கு ஒரு ஷோரூம் கிடச்சிருச்சு. இந்த ஷோரூம்னாலே பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறையா ஒர்க் இருந்தது. ஸோ அதனாலே என்னால் நிறையா கம்ப்ளீட்டான சைட்டோட வீடியோஸ் எல்லாம் போட முடியாமல் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஷோரூம் செட்டப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக் 17th பண்ணி முடிச்சிருந்தோம். இங்கே ஷோரூம்க்கு வரவங்களுக்கு என்னென்ன சாம்பிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 3 months வந்து டிஸ்கவுண்ட்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 monthsல யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்களோ ஷோரூம் வந்து இல்லை கால் பண்ணி யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இது ஷோரூமோட ஆஃபர். இதுக்கப்புறமா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 5 to 6 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸோட வீடியோஸ் எல்லாமே கம்மிங் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கணும். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேடவாக்கம் சைட்டில் பண்ணியிருக்க ஒரு சைட் நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 lakh பட்ஜெட்டில் ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருந்தோம் மேடவாக்கம் சைட்டில். ஸோ அந்த சைட்டோட ஆப்போசிட் சைட் நாங்கள் தான் புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியே 1 month ஆகிடுச்சு. இப்போ வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேடவாக்கம் சைட்டோட செகண்ட் பில்டிங்கோட வீடியோ தான் வரும். 3.8 lakh அப்படிங்கிற பட்ஜெட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் போட்டிருந்த 4 lakhல பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் கொடுத்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 3.8 lakhல தான் இந்த வீடு பண்ணியிருக்கோம். நான் எல்லாத்தோட டீட்டெயிலுமே கிளியராக வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஏரியா கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அந்த ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, அதுக்குண்டான அமௌண்ட் என்ன, ப்ரைஸ் என்னங்கிறத நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இப்போ பண்ணி வச்சுருக்க ஒரு 5 சைட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட சைட்டோட ரேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரேட்டில் தான் வரும். ஸோ இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு 50 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பழைய ரேட்டில் என்னால் பண்ண முடியல. அந்த ரேட் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இப்போ வரக்கூடிய அந்த ஒரு 5 வீடியோஸ் பர்டிகுலர் வீடியோஸில் வராது. ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அந்த 50 rupees அப்படிங்கிறது கண்டினியூட்டியாக வருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறது. மேடவாக்கம் சைட்டோட ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இருந்தால், நீங்கள் ஏதாவது தேடுற ஒரு வீடியோ இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் இதில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டிருந்தோம். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் வச்சு தான் எடுத்திருந்தோம். நாங்கள் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மைக்ரோஃபோன் ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் ஸோ அவர் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இன்னொரு வாட்டி நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அதை எங்களுக்காக இன்னொரு ரிவ்யூ ஒன்று அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை நான் வந்து டிஸ்பிளே இப்போ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஹாய், என்னோடய வீடு வந்துட்டு சென்னை மேடவாக்கம் ஏரியாவில் இருக்குது. எங்கள் வீட்டோட இன்டீரியர்ஸ் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வி ஆர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் மைக்கேல். ஸ்டார்டிங் ஃப்ரம் கலர் செலெக்ஷன், அப்புறம் டிசைன்ஸ், எந்த ரூமுக்கு என்ன கலர்ஸ் போடலாம், என்ன டிசைன் பண்ணலாம், என்ன இது, ஸோ நல்லா கஸ்டமைஸ் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் ஆல்சோ குமார், அவர் தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த கார்பெண்டர். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ். அண்ட் மேஜர் திங் என்னென்னா, ஒரு ஒர்க் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 to 6 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி சைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பெஸ்ட் விஷஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சென்னை மேடவாக்கம் சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் தான். இது மிஸ்டர் ஸ்ரீராம் சாருக்கு பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் ஒர்க். ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ் ஏரியா லாபியில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு வச்சுட்டு பின்னாடி ஃபுல்லாக வால்பேப்பரில் பண்ணியிருக்கோம். இந்த வால்பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா எம்போஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 3D லுக் இருக்கும் அது பார்க்கும்போது. ரெண்டாவது காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஏரியாவிலே நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். மேலே ஒரு ட்ராவரும் கீழே ஒரு ஷட்டரும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட். ஸோ இந்த டிவி யூனிட் வந்து 18:7 அப்படின்ற சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 கலர் காம்பினேஷனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டீ கூட்டில் வரக்கூடிய கலரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லோவுட்டில் வரக்கூடிய ஒரு ஃபினிஷையும் கம்பைன் பண்ணி இந்த டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செய்யப்பட்ட டிவி யூனிட் தான்.
கீழே எப்பயும் போல் நம்ம கிளாஸ் வச்சு ஒரு ட்ராவர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு லெட்ஜு, சைடில் ஒரு 3 லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம். டெக்கரேட்டிவ் ஐட்டமும் வைக்க முடியும், ப்ளஸ் ஸ்டோரேஜஸும் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. கலர் காம்பினேஷன் வந்து ரெண்டையும் சேர்த்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட், இதை நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே காட்டுறதுக்கு. இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஷூ ரேக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஷூ ரேக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ இந்த ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா 9 feet வரைக்கும் இருக்குது. இது வந்து லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பர்பஸ் ப்ளஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரியும் இந்த ஸ்டோரேஜை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலில் இருக்க எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த 2 கலர்ஸில் வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹிஞ்ச்டு வார்ட்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் டோர் டைப் ஓப்பன் வார்ட்ரூப், அதோட நம்ம மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாகவும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வர ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனர் ஹேண்டில். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 8 feet வார்ட்ரூப், அப்புறம் ஒரு 1 feet பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் வச்சு ஆஃப் ரவுண்ட் ஷெல்ஃப் கொடுத்து டிசைனிங்காக டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக ஷெல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். மேலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரூப் எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேஜ் கலரும் ஒரு சாக்லேட் கலர் 2 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி டிசைன்ஸில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலாக இது பெங்களூரில் ஒரு சைட்டுக்கு நாங்கள் பண்ணியிருந்தது. ஸோ அதே சேம் கலர் வந்து இதுலேயும் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்சீல்டு ஹேண்டில் தான், ஸோ வெளியில் தெரியாது. இந்த டோர்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரூப். ஸோ ஸ்லைடிங் வார்ட்ரூப் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரூமோட ஸ்பேஸை வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது, இருக்கிறதுலே கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு டோர் வெளியில் வந்தது அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரேஜஸ் இன்னும் உங்களுக்கு வேஸ்டேஜஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் சின்னதாக ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் அந்த ஒரு கொஸ்டினை ரிப்பீட் பண்ணாதீங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் பண்ணது தான், டிசம்பர் டைமில் பண்ணது. ஸோ எல்லாமே ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஃபோல்டிங் டைப் டேபிள் பண்ணியிருக்கோம் கிச்சனில். ஸோ கம்ப்ளீட் மாடுலர் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 ஃபினிஷஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபினிஷ் வந்து வுட்டன், இன்னொரு பார்த்திங்கன்னா டால் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே லைட்டாக கிரைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸஸ் வச்சு நம்ம ஜி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டும் பேஸ் யூனிட்டும் பார்த்திங்கன்னா சேம் கலர்ஸில் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டால் கலரை வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஈவனாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்பைனான லுக்கு நமக்கு கொடுக்குது. அப்புறம் வால் கேபினெட் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிம்னிக் பக்கத்தில் ஒரு கார்னர் வால் கேபினெட் தான் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 ட்ராவர்ஸுமே நம்ம ப்ளைவுட்டில் பண்ண ட்ராவர்ஸ் தான். அப்புறம் எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரைஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பாட்டில் புல் அவுட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப் யூனிட், அதான் வந்து கட்லரி, அப்புறம் பிளேட் ட்ராக்.
அப்படிங்கிற 2 யூனிட் வந்துடும். மீதி எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டோரேஜஸ் வந்து நம்ம ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரைஸ் பாக்ஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். கீழே போட்டிருக்கக்கூடிய எல்லா டோர்ஸுமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான். அதே மாதிரி வால் கேபினெட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோர்ஸுமே சாஃப்ட் க்ளோசிங் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ளாப் ஓப்பன். ஸோ இந்த ஃப்ளாப் ஓப்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரோசன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கிளியர் கிளாஸ் போட்டிருந்தாலும் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். ஃப்ரோசன் வந்து கொஞ்சம் இன்னொரு நீட்டான லுக்கு கொடுக்குது. ஸோ இதாங்க கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் 3.8 lakhஸில் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பை.